ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவரை, அந்த நேசத்தை உங்களுடைய குமாரன் மூலமாக நீர் வெளிப்படுத்தி இன்னைக்கு பிறந்த தினமாக கருதப்படுகிற இந்த நாளில் ஆண்டவரே உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இந்த செய்தியின் பகுதியில் அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நான் சிறுகும் நீ பெருகுமாக நீங்க நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே வந்த பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியாருடைய இதயத்தையும் ஆண்டவரே நல்ல நிலங்களாக மாற்றுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கனிகள் கொடுக்குற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. இப்படி நாம மாத்திரம் மயப்படட்டும். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். God bless you. இப்போ இன்னைக்கு பார்க்க போறது இந்த கிறிஸ்துமஸ்ல நம்ம ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். எத்தனை காரியங்கள்? 3 காரியங்கள். எப்படின்னா அது ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வச்சு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு. இப்போ ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம போறோம். பர்த்டே செலிப்ரேஷன்ல நம்ம என்னென்ன முக்கியமான ஒரு 3 எடுத்துட்டேன். என்ன பண்ணுவோம் பர்த்டே செலிப்ரேஷன்ல நம்ம? ஓகே, அதெல்லாம் ஓகே. நான் ஒரு 3 விஷயமா செலக்ட் பண்ணிருக்கேன். பர்த்டேல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் யாரை சிறப்புப்படுத்துவோம்? ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த பர்த்டே பேபி அவங்க தான் சிறப்பானவங்க. ஓகே, அது ஒரு காரியம், அது ஒரு தலைப்பு. அந்த பர்சன் யாரோ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது யார் சிறப்புனா அங்கே வந்த சிறப்பு விருந்தினர்கள் அவங்களும் சிறப்பாக இருப்பாங்க. 3வது அதில் பெருசாக தெரியறது கிஃப்ட். எது பர்த்டேல எது இம்பார்ட்டண்ட்டாக தெரியறத நான் உங்களுக்கு காட்டி அதான் சொல்ல போகிறேன். இது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன ஆவிக்குரிய லைஃப்ல நம்ம எதுக்கு கத்துக்கிறோன்றதை நம்ம நீ பார்க்க போறோம். ஓகேவா? என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் அந்த பர்த்டே பாய் சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? பர்த்டே பாய். அவர் எப்படி அவங்க தானே சிறப்பாக இருப்பாங்க, அது ஒன்று. 2வது அங்கே வந்த சிறப்பு விருந்தினர்கள் அவங்க என்ன சிறப்பு பெறுறாங்க. 3வது கிஃப்ட். இதுதானே, இதை வச்சு தான் நீங்க பேச போறோம். ஓகேவா? அது எவ்வளோ நேரம்? ஒரு ½ அன் ஹவரோ எவ்வளோ கருத்து சித்தமான வழி பேசலாம். ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு கிறிஸ்துமஸ்னா எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுடைய முகத்திலே அது தெரியுது. அகத்தின் அழகு நீ பவுடர் கொஞ்சம் கம்மியா பூசிட்டா, அதனால இதுவா இருக்கு. ஏதாவது சந்தோஷம் கம்மியா இருக்குன்னு யாராவது ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கீங்களா? பவுடர் பூசதுலயா சந்தோஷம் இருக்கு? அப்படியா? முகத்தின் அழகு அகத்தில் தெரியும். அகத்தின் அழகு அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நான் என்ன இந்த இதுல இருந்து வரவே இல்லப்பா, நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். அந்த கான்செப்ட்ல இருந்து வெளியே வரல பாப்பா. அது கையில அப்படியே நமக்கு அப்படியே செட் ஆயிடுச்சு. தட்டிக்கிட்டே இருக்கலாம் போல. அவர் நாமத்தை மயப்படுத்திட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ கரெக்டா சொன்னா இக்னிஷியா. இப்ப பாருங்க, நான் என்ன சொன்னா, என்ன பாயிண்ட் சொன்ன? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப நம்ம உள்ளத்துல இருக்கிற அழகு வெளியில காட்டினாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அழகாயிருக்கும். கரெக்டா இல்லையா? யாரும் நம்மள இதுவா நினைக்காதீங்க. எல்லாருமே அழகானவங்க தான். இன்னைக்கு மாத்திரம் தான் நாங்க அழகா இருப்போம். அப்படியா? என்னாலும் அதுதான். அப்ப கிறிஸ்துவின் பிறப்பு நமக்குள்ள ஒரு அழகை நமக்கு தந்திருக்கிறது. அழகு இல்லாதவங்க நீங்க அழகை தேடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஆனா கிறிஸ்துவின் பிறப்பை யார் உணர்றாங்களோ அழகை அது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள தருகிறது. அது இருதயத்தில் தரும்போது அகத்தின் அழகு மோசேனுடைய முகம் பிரகாசிச்சுது. அந்த பிதாவாகிய தேவனோட மலையில இருக்கும்போது இன்னைக்கு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிற முகம் பிரகாசிக்குமா பிரகாசிக்காத? கரண்ட தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? அந்த பிறப்பு நமக்கு அந்த ஒரு உரிமையை தந்திருக்கிறது. அப்ப நம்ம அவரோட நெருங்கி ஜீவிச்சோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் எல்லாம் பண்றாங்க. எல்லாரும் போட்டி வச்சா இன்னைக்கு நம்பர் 1 வர அளவுக்கு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? ப்ரிப்பேர் பண்றது எல்லாரும் பாருங்களா, ஒவ்வொரு சர்ச்சிலையும் எப்படி இருப்பாங்க எல்லாருமே. போட்டி வச்சா இந்த கோல போட்டியும் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு சர்ச்சிலையும் இந்த அலங்கரிப்புலாம் போட்டி வச்சாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆறுதல் பரிசுல இருந்து எல்லாரும் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? நம்ம சபை எத்தனை இந்த அலங்கரிப்புக்கெல்லாம் எத்தனாவது பரிசு வாங்கன்னு தெரியாது. அதெல்லாம் நமக்கு அலங்கரிப்பு வச்சுலாம் தெரியல. ஆனா சொல்றேன், உலக அலங்கரிப்பு அதெல்லாம் சூப்பரா தான் பண்றாங்க. நீங்க எக்ஸ்பிரஸ் அவென்யூலாம் போய் பாருங்க. எங்க இருக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூலாம்? எக்ஸ்பிரஸ் அவென்யூலாம் போய் பாருங்க. அங்கெல்லாம் எப்படி கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் வச்சிருப்பாங்க நீங்க பாருங்க. எங்க இருக்கு? ஃபாரின்ல பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். 2 months முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா 1 month கிறிஸ்துமஸ் சீசன், அது 1 மாசம் லீவு ஜாலியா. அந்த மாதிரி இங்க விட மாட்டேங்க. நமக்கு பாருங்க, கடைசியில கழுத்து நிறுவ கடைசி நேரத்துல தான் அந்த ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. அந்த நேரம் ஒரு வாரம் கழுத்தை பிடிக்கிற மாதிரி, இந்த சனிக்கிழமை தான் கழுத்தை விடுற மாதிரி, அந்த மாதிரி நம்ம மாட்டிட்டு இந்த வேலையை இங்க இருக்கிறோம். ஆனா அங்க அப்படி இல்லை. 1 மாசம் முன்னாடியே கழுத்தை விடுற மாதிரி அவங்க ஃப்ரீயா விட்டுறாங்க, ஃப்ரீ ஆயிடுறாங்க. கரெக்டா இல்லையா? ஆமா. அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா ரோடெல்லாம் டெக்கரேஷன் ஒரே ஹாப்பியா இது பண்ணிடுறாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்து நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, சந்தோஷப்பட நமக்கு எப்பவுமே அந்த அலங்கரிப்பு இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய கிறிஸ்துமஸ்னுடைய செலிப்ரேஷன் 364 நாள் கழிச்சு வைக்கப்படுகிற ஒரு அலாரம் போல இருக்கக்கூடாது. என்ன சொன்ன?
அலாரம் என்ன பண்ணும்? நாளைக்கு காலையில் நீங்கள் 4:30 மணிக்கு எழுந்தோம்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்கள் சந்தோஷத்தையும் உங்கள் அமைதியையும் உங்கள் விடுதலையும் இன்னொரு கிறிஸ்மஸ் வரணும். நீங்கள் வந்து அது ஒன்று நான் மறுபடியும் நாளைக்கு காலையில் மறுபடியும் என்னுடைய பழைய வாழ்க்கையை துவங்கிடணும்னு நீங்கள் போகக்கூடாது. அடுத்த வருஷத்துக்கு அலாரம் வச்சுட்டு தூங்கி விட்டுலான்ற மாதிரி அப்படி உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் விட போகிறீங்க? அது வருஷம் அடிக்கும். டிங்கினா ஜிங்கிள் பேர் என்ன பண்ணுறது? அது பாட்டு அடிக்கிறப்ப நம்ம அந்த கிறிஸ்மஸ் கொண்டு எல்லாம் கை தட்டி நம்ம வந்து என்னது சார்லி சாப்ளின் கூட சேர்ந்து கை தட்டி அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாம். அப்படியே பண்ண போறீங்க? அப்போ நம்ம கிறிஸ்மஸ் வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக நம்ம மாறணும். கரெக்டா இல்லையா? ஏன்னா இங்க வந்தவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்த வரல. எப்பவுமே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும் கிறிஸ்துக்குள்ள. அதுதான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு போகணும். அதுக்குதான் இந்த 3 தலைப்பு எடுத்தேன் பாருங்க. அதனால இன்னைக்கு நம்ம வந்து முதல்ல நான் என்ன சொன்னா, பர்த்டே பேபி தான் இதுல முதல்ல சிறப்பு பெறணும். அப்ப பர்த்டே பேபி யாருங்க? பர்த்டே பேபியில் அவர் தான் தெய்வம். யார் அவரு? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துமஸ்ல சிறப்பு அடைகிறாரா இல்லையா? கிறிஸ்துமஸ்ல அடையிறார், ஆனா கடைசியில் அடைகிறார். கரெக்டா? என்னங்க வருத்தத்தக்க உண்மை அதுதான். என்னது இன்னைக்கு எதெல்லாம் முன்னாடி இருக்குன்றது உங்களுக்கு கரெக்டா என்னென்ன முன்னாடி இருக்கு? கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்லாம் ஒரு குழந்தைங்கிட்ட போய்கிட்டா என்ன சொல்லுவோம்? குழந்தைங்க கிறிஸ்துமஸ்ல ஒரு பர்த்டே பேபி தாங்க ஃபேமஸா இருக்கணும். கரெக்டா இல்லையா? அது யார் ஃபேமஸா இருக்கிறா? யார் சிறப்பு பெற்றிருக்கிறான்றதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க மனசுல அவங்களெல்லாம் எடுத்துட்டு யாரை முன்னாடி கொண்டு வைக்கணும்? இன்னைக்கு அவர் வந்து பின்னாடி தான் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்கிறாரு. வேற யார் இருக்கா? அவங்களாம் வந்து கிறிஸ்துவனுடைய பிறப்பை எடுத்துரைக்கு தான் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க முக்கியத்துவம் பெற்றிருக்காங்க நிறைய இடங்கள்ல. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா, அப்புறம் கிறிஸ்துமஸ் மரங்கள், அப்புறம் என்னது வேற என்னங்க ஸ்டார்ஸ், இதெல்லாம் தான் வந்து ஒரு கிறிஸ்துவை என்ன பண்ணுது? அடையாளப்படுத்துன்ற பேர்ல அதுதான் தங்களை அடையாளப்படுத்த ஜனங்க அதுதான் ஒரு அடையாளமா வச்சுக்கிறாங்க. இன்னும் யாரும் நம்ம அடையாளமா சிறப்பா எடுத்துட்டு வரணும். அப்ப கிறிஸ்துவின் பிறப்பு யாரை சிறப்புப்படுத்தணும்ன்றதுதான் முதல் தலைப்பே. யாரை சிறப்புப்படுத்தணும்? கிறிஸ்துவ. உங்களுக்காக எனக்காக அவர் என்ன பண்ணி எப்படிப்பட்டவரா பிறந்திருக்கிறாரு? நீங்க பாருங்க அந்த வசனம் கூட ரொம்ப மத்தேயு 1:21 வாசிங்க. அவர் உங்களுக்காக எனக்கு பாவத்திலிருந்து அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறார். எங்க இதை உணர்ந்து நம்ம அவர் சிறப்புப்படுத்தி முன்னாடி வைக்கணுங்க. பிரைஸ் லார்ட். வாங்க இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்றது? அப்ப ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன தலைப்பு? என்ன தலைப்பு? நம்ம பர்த்டே பேபின் உலகத்துல சொல்லி பர்த்டே நம்பரை தான் சிறப்புப்படுத்தணும். இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் யாரையும் நம்ம சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் தாத்தா சிறப்பு, அவரு வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு கேரக்டர், அது ஒரு சிறப்பா அது வந்து உலகம் முழுவதும் போற்றப்படுது. இப்ப சொன்னாங்க அமெரிக்காலாம் கொண்டாடப்படுதுன்னு. ஆனா உண்மையிலேயே உங்க மனசை விட்டு சொல்லுங்க, இதோடைய எண்டு வந்து உண்மையிலேயே பர்த்டே பேபின்னு சொல்ல கருதப்படாது. தெய்வம் சந்தோஷப்படுறாரா? இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லணும், இன்னைக்கு நாம அவர்கிட்ட இருந்து அவருடைய பிறப்புல இருந்து நம்ம அடைஞ்ச சந்தோஷம் நம்ம பெறணும்னா ஃபர்ஸ்ட் யார் சிறப்பா இருக்கணும்? யாருங்க? இயேசு. உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த வந்து பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்த அந்த இயேசு மகிமைப்படணும். உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற செலிப்ரேஷன்ல பார்க்கும்போது கிறிஸ்து மகிமைப்படுறாரா? அவர் சிறப்பு படுறாரா? சிறப்பு அடையிறது இல்லைன்றதுதான் ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயமே. ஏன்னா இன்னைக்கு செலிப்ரேஷன்ஸ் அந்த அலங்கரிக்கப்பட்ட பொருள்கள் தான் இதுவா இருக்கு, ஃபேமஸா இருக்கு. கிறிஸ்துமஸ் தாத்தா, வேற என்ன சொன்ன? கிறிஸ்துமஸ் மரம், ஸ்டார், அலங்கரிப்புகள், குடில், அந்த அதுவைகள் தான் மெயினா இருக்குதே தவிர இது எதன் நோக்கத்திற்காக இது வைக்கப்படுதுன்றது அந்த நோக்கமும் என்ன ஆயிடுச்சு? மறந்து விடுகிறது. எவ்வளவு ஒரு மோசம் பாருங்க. உங்களுக்காக எனக்காக ஒரு வந்து என்னென்ன கொடுக்க வந்திருக்கிறார். ஒரு சில வசனங்கள் யோசிச்சு பாருங்க. சந்தோஷத்தை கொடுக்க வந்தார், நிலைவாழ்வை கொடுக்க வந்திருக்கிறார். இப்ப நீங்க வாசிங்க மத்தேயு 1:21. முதல் பிறப்பில் அவர் அடைஞ்ச அவர் சிறப்பு நம்ம அவர் சிறப்புப்படுத்தணும்னா முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இது நீங்க மறக்கவே மறக்காதீங்க. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை இயேசு, அதாவது அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இது எத்தனை பேர் இந்த ரட்சிப்பு நமக்காக ரட்சிப்பு கொடுக்க வந்திருக்கிறார்ன்றதை நீங்க உணர்ந்தாதான் அவரை நீங்க சிறப்புப்படுத்துறீங்க. இல்லைன்னா நம்ம என்ன கிறிஸ்துமஸ் தாத்தா வச்சாலும் என்ன பண்ணாலும் சரி அந்த ஆண்டவர் அதுல மகிழ்பவராக இருக்க மாட்டார். இந்த மாதிரி எத்தனை பேர் நம்புறீங்க? அது நீங்க ஃபர்ஸ்ட் யாரை சிறப்புப்படுத்தணும்? இதெல்லாம் அவங்க எல்லாமே அவரு தான் இது பண்ணணும். பாருங்க நீங்க லூக்காலாம் நீங்க வாசிச்சு பாருங்க. உன்னதத்திலே இப்ப நான் பாட்டெல்லாம் பாடணும், சூப்பரா இருந்தது. எத்தனை பேர் பாட்டெல்லாம் புது பாட்டெல்லாம் நல்லா இருந்தது? லூக்கா, அதான் 2 இப்ப சிஸ்டர் வாசிச்சது வந்து லூக்கா
2:14 வாசிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம உணர்ந்து அவரை சிறப்புப்படுத்தி அவர் முன்னாடி கொண்டு வைக்கிறோமா? உங்களுக்கு பரிசுத்த வாழ்வை கொடுக்க வந்த அந்த இயேசுவை சிறப்புப்படுத்துகிறோமா? இல்ல கிறிஸ்துமஸ் தாத்தா இவைகளையே நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம யாரை பர்த்டே என்று சொல்லப்படுகிற அந்த நபருக்கு முக்கியத்துவம் இல்லாத எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். நீங்க இதை புரிஞ்சுக்கிறீங்களா? அதுதான் ஃபேக்ட். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பர்த்டே நீங்க செலிப்ரேட் பண்றீங்க, அதுல முடிவில் என்ன பண்ணுவாங்க, பர்த்டேலயே ஒரு கல்யாணங்கள்லயே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? ஆல்பம் ரெடி பண்ணும்போது அந்த ஆல்பத்துல உங்களுடைய பிள்ளைன்னு வச்சுங்களேன், உங்க பிள்ளைக்கு ஒரு பர்த்டே நடக்குதுங்க. அந்த ஆல்பத்துல அந்த பிள்ளை இருக்கிற போட்டோ 2 போட்டோ தான் இருக்கு. மத்த எல்லா இடத்துலயுமே மத்த எல்லாருமே அலங்கரிக்கப்பட்ட பொருள், அலங்கரிக்க அந்த வேலை செஞ்சவன் எல்லாருமே இருக்கிறாங்க, சொந்தக்காரன் மத்தக்காரன் எல்லாம் இருக்கிறான். ஆனா அந்த குழந்தை 2 இடத்துல இருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அப்பா சூப்பரா எடுத்துருப்பா போட்டோ, வந்தா 10,000 ரூபாய் அப்படியே கொடுப்பீங்களா? 80 எவ்வளோப்பா? நான் அந்த காலத்துல இருக்கேன். நான் என்னது எவ்வளோத்துக்கு ஆல்பம் ரெடி ஆகிறதுக்கு 30 இருந்தாப்பா வாங்கிப்பா 40,000 கொடுப்பீங்களா? நீங்க யாராவது அருமையா எடுத்துருப்பா, 2 போட்டோ சூப்பரா எடுத்துருப்பாரு பிள்ளைக்கு, அப்படி சொல்லி நீங்க சந்தோஷப்படுவீங்களா? அங்க அன்னைக்கு யார் பர்த்டே பேபி? யார் அந்த பர்த்டே? உங்க பிள்ளைக்கே வர அந்த பிள்ளைக்கு பர்த்டே 2 போட்டோல இருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? எல்லா போட்டோலும் இருக்கணும். நீ எப்படிப்பா அதை எடுக்காம விட்ட குழந்தைய? அங்க அழகா உட்காந்துருக்கு, அழகா அலங்கரிக்கப்பட்டு உட்கார்ந்து, நீ எப்படி எடுக்காம விட்ட? நம்ம கேட்க மாட்டோமா? இயேசு கிறிஸ்துடைய பண்டிகை அப்படிதான் இருக்கு. இது எத்தனை பேர் உணர்றீங்க? அவர் சிறப்பா இல்ல. நான் இப்படி சொல்றேன், இந்த நன்னாள்ன்றது எல்லா நாளுமே நல்ல நாள். எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துக்குள் கர்த்தருக்குள் எப்பொழுதும், உங்களுக்கு கிறிஸ்து எப்போ பிறந்துட்டாரு, உங்க உள்ளத்துல அவருக்குள்ள அவரை உணரதான் அந்த சந்தோஷத்தை நீங்க உணர முடியும். அவரை சிறப்புப்படுத்தி நீங்க உள்ள வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு அவருடைய அந்த அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்ம பெற முடியும். இன்னைக்கு முதல் தலைப்பே என்ன தலைப்பு நான் சொன்னேன்? அவர் சிறப்பா இருக்காரா? கிறிஸ்துமஸ் சிறப்பு. ஒரு பர்த்டேல 3 விதமான காரியங்கள் நான் சூஸ் பண்ணி தலைப்பா எடுத்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். முதல் சிறப்புக்குரிய அந்த பர்த்டே பாயா என்று கருதப்படுகிற ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த தெய்வம் சிறப்பா இருக்கிறாரா? சிறப்பா நம்ம அவரை கொண்டாடுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியாணி அரிசி இருக்கு, காய்கறிகள்லாம் இருக்கு, ஆனாலும் அதை பொங்கி போட்டாதான். எங்க வீட்டுல பிரியாணி அரிசி இருக்கு, சூப்பர் அருமையான மட்டன் பிரியாணி இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியும் யாராவது? நல்லா சாப்பிடுங்க பிரதர், அரிசி மூட்டை வச்சு காட்டானா ஓகேவா? சாப்பிடுவாங்க என்ன? ஏன் சாப்பிட மாட்டாங்க? சமைக்கணும், மசாலா போடணும், என்னென்ன பண்ணுவாங்க. அது போல எனக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாம் தெரியும் தான், எல்லாம் தெரியும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவ பத்தி எனக்கு அவருடைய பிறப்பு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்குள்ளே தெரிஞ்சு உள்ளே வச்சிருந்தா, அதனால மத்தவங்க யாரும் உங்களுக்குள்ள சந்தோஷத்தை பார்க்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ உங்களுக்குள்ள பார்க்கவே, அவர் சொன்ன காரியங்களை நம்ம உணர்ந்து நமக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு நம்மளை அர்ப்பணிக்கும் போது தான் ஒரு ஃபயர். நான் நோட் பண்ணி என்ன சொன்னேன்? ஒரு ஃபயர் உங்களுக்குள்ள வரும்பொழுது பற்ற வைக்கப்பட்டு நீங்க சமைக்கப்படுகிறது போல ஒரு சூப்பரான சுவையான ஒரு பிரியாணி போல உங்களுக்குள்ள ஒரு நறுமண வாசனை உங்களுக்குள்ள வெளிப்படும். அது அநேகருக்கு சென்றடையும். அவன் கரங்கத்திட்டு நாம் மேம்படுத்தலாமா? கிறிஸ்துவின் பிறப்பின் அந்த ஒரு அதிசயம் மற்றவங்களுக்கு தெரியும். ஒரு சுவை தரக்கூடிய பிரியாணி போல உங்களுடைய பண்டிகையானது ஒரு அர்த்தம் உள்ள ஒரு பண்டிகையாக இருக்கும். அப்ப நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது என்னது? நம்ம தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? அவர் தான் பர்த்டேல செலிப்ரேட் சிறப்பு படுத்தக்கூடிய ஒரே நபர் யாரு? இயேசு மாத்திரமே முதல்ல, அப்புறம் தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் அவரை தான் கொண்டு வைக்கணும். யாரு? அந்த குமாரன் நமக்காக பிறந்திருக்கிறார். அந்த வசனம் வாசிங்க. அவர் நமக்கு ஒரு பாலகன். ஏசாயா எடுமா அந்த வசனம் எடு, ஒரு வாட்டி வாசிச்சு அடுத்த தலைப்புக்கு நம்ம போலாம். நான் வசனம் சொல்லுமா? ஏசாயா 9:6 எடுங்க. இதெல்லாம் உணர்ந்து அவரை கொண்டு முன்னாடி வைங்க. மற்றது எல்லாத்தையும் பின்னாடி கடைசுங்க. இவ்வளவு காரியங்களை வச்சுட்டு ஒரு தெய்வம் நமக்காக அந்த மனு குலத்துல நம்மள மீட்க பிறந்திருக்கிறாரு. அவரை முன்னாடி வைக்காம மத்த யாரங்க முன்னாடி வச்சுட்டு இருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அவர் துக்கப்படுவாரா பட மாட்டாரா? உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோமா? உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? அவரை முன்னாடி வைக்கிறது தாங்க எனக்கு சந்தோஷம். கரங்கள் தட்ட நான் தான் மேம்படுத்தலாமா? என் தெய்வத்தை முன்னாடி வைக்கிறது தான் உண்மையான சந்தோஷம். மற்ற எந்த காரியங்களும் வச்சாலும் அவரு உண்மையான சந்தோஷம் வராது. இது என்னென்ன காரியங்கள் நமக்கு ஆண்டவர் அந்த வசனம் வாசிங்க. அவர் நமக்கு ஒரு பாலகன், வாழ்க்கையில ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். ஆலோசனைகள், அப்புறம் என்ன சமாதானம், என்ன வாசிங்க?
உங்க வாழ்க்கையில ஏங்க வல்லமை, ஆலோசனைகள் இவையெல்லாம் ஏன் சரியா வெளிப்படாம இருக்குன்னா அவருடைய பிறப்பின் சந்தோஷத்தை நீங்க உணரல. அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் அதிசயங்களை நம்ம பார்க்கல, நம்ம இருதயத்துல இடம் கொடுக்கல, முன்னாடி அவரை வைக்காம போனதுனால நம்ம எதையுமே அதை பெறாம நிறைய வேலைகளை நம்ம தவிக்கிறோம். ஆனா கிறிஸ்துவின் பிறப்பு இவைகள் எல்லாம் நமக்கு தருகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அது நீங்க எப்ப உணர்வீங்கன்னா அவர் நீங்க முன்னாடி வைக்கும் பொழுதுதான். சரி, கிறிஸ்து ஒரு பர்த்டே பேக்னா அவர் தான் முன்னாடி இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆல்பத்துல சொன்ன எல்லா இடங்களையும் அவர் தான் இருக்கணும், முன்னாடி அவர் தான் நம்பர் 1 இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத சந்தோஷங்கள், அதிசயங்களை உங்க வாழ்க்கையில அவர் காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வசனம் அப்படியே உங்க வாழ்க்கையில அப்ளை ஆகும். இந்த தயவுசெய்து மறந்துடாதீங்க, எழுதி வச்சுக்கீங்க, தியானிங்க. ஏசாயா 9:6 அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட பாலன். இத்தனை காரியங்களை நம்ம வாழ்க்கையில காணுவோம். இப்போ மம்மி ஒரு இது சொல்றப்போ, ஒரு குட்டி மெசேஜ் கொடுக்குறப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. சகரியாவை குறிச்சு பேசினாங்க தெரியுமா? சகரியா ஊமையா போயிட்டாராம். எதுக்காக ஊமையா போயிட்டாரு? அந்த வார்த்தையை வாசிங்க. அவர் வாசிங்க சிஸ்டர். உன்னதத்திலே எங்க இதுங்க? லூக்கா 2:1 அதிகாரத்துல வருது பாருங்க. பேசக்கூடாமல் இருந்தார். 19 வசனம். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால், விசுவாசிக்கலனா, உங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பின் சந்தோஷத்தை முன்னாடி வைக்கலனா, நம்மளுடைய வாசிமா அடுத்த நாள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய். வாழ்க்கையில ஊமையா இருக்குது, எல்லாமே ஒரு அமைதி நிலையா இருக்குது. காரணம் என்ன? இந்த ஊமைத்தன்மை இன்னும் வெடுபடாம, இந்த குரல் வாயிலிருந்து வெளிப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சந்தோஷமா நம்மளால பிரைஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரே காரணம்னா நாமளும் விசுவாசிக்காம இருக்கிறதுனாலதான். இதை திரும்ப நம்புறீங்க? எத்தனை பேர் நம்பி மாத்திக்க போறோம்? இன்னைக்கு நம்ம அர்த்தமா கொண்டாடணுங்க கிறிஸ்துவின் பிறப்ப. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை விசுவாசி அவரை முன்னாடி வச்சீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. சகரியா போல, நீங்க சகரியா ஒரு ஆசாரியர், அவரே வந்து அவிசுவாசப்படுறாரு. நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம ஆசாரிகளாகவும் ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம கிறிஸ்துவின் பிறப்பினால. அதை உணர்ந்து நீங்க விசுவாசிங்கன்னா உங்க வாய் திறக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க இருதயம் வந்து திறக்கப்படும். இந்த சமாதானம், கிறிஸ்து அருளுகிற ஆலோசனை எல்லாமே உங்க வாழ்க்கையில கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டுதான் நீங்க போகணும்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நீங்க அதை விசுவாசி வாங்கி போறீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இத்தனை நாள் ஊமையா இந்த 12 மாசத்துல வந்துட்டோம். ஊமையா இருந்தது என் வாழ்க்கையில சந்தோஷம், ஒரு ஊமை, ஒரு வெறுமை நிலையா, ஒரு என்னது திறக்க முடியாத அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு திறந்துட்டோம். எத்தனை பேர் விசுவாசினா திறக்கும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சா நீ தேவனுடைய மகிமையே, நீ குமாரன் பிறப்ப நீங்க இப்படி விசுவாசிங்க. குமாரன் பிறப்புல என் கிறிஸ்துவ நான் பின்னாடி வச்சுட்டேன், அலங்கரிப்புகளுக்கு முன்னாடி இடம் கொடுத்துட்டேன். கிடையவே கிடையாது. என் கிறிஸ்து தான் முன்னாடி இருக்கணும், அவர் தான் அந்த தெய்வம் முன்னாடி இருக்கணும். விசுவாசி சிறப்புப்படுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கை சிறப்பதை நீங்க பாப்பீங்க. கரங்களை தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? உங்க வாழ்க்கையை சிறந்து போகணும்னு ஆசைப்படுறேன். உண்மையா அர்த்தத்தோட சிறந்து இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இதை நீங்க விரும்புறீங்களா? அப்ப நான் அவர் முன்னாடி வைங்க வாழ்க்கையில். ஓகே. ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? ரெண்டாவது தலைப்பு என்ன சொன்னா, ஒரு பர்த்டேனா வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே அவர் தான் சிறப்பா இருக்கணும். ரெண்டாவது ரிலேட்டிவ்ஸ். இன்னைக்கு நாம எல்லாம் வந்து ரிலேட்டிவ் மட்டும் இல்லைங்க, அவர் நம்மளை எப்படி ஆக்கியிருக்காரு, அவருடைய பிறப்பு நம்மளை எப்படி ஆக்கி இருக்கிறது தெரியுமா? இதை உணரணும். நம்ம வந்து நம்மளை பத்தி பேசுறேன். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவுடைய சிறப்பை பத்தி சொன்னோம்ல. ரெண்டாவது அங்க வந்த விருந்தினர்கள், ஒரு பர்த்டேனா விருந்தினர்கள் எப்படி சிறப்படைகிறாங்கன்னா, நம்மள வந்து எப்படி சிறப்புப்படுத்திருக்காங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே சிறப்படைகிறோம். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதோ அந்த குட்டி பாப்பா இருக்கிற குட்டி பாப்பால இருந்து பெரியவங்க வரலாம் எல்லாருமே நம்ம சிறப்படைஞ்சிருக்கோம். விசுவாசிச்சாதான் அதை நம்ப முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கூடி இருக்கிற எல்லாருமே அது சிறப்படைஞ்சிருக்கோம். ஆனா ஒண்ணு, குமாரன் மேல் நீங்க விசுவாசம் வைக்கணும். யோவான் 3:16 வாசிங்க. ஐயோ, நூறு மார்க் சூப்பர், அருமையா பண்ணிக்குமா. அதே மாதிரிதான், அதே அப்படியே யோவான் 3:16 யாராலையும் மறக்கவே கூடாது. இன்னைக்கு நாம அடைஞ்ச சிறப்பை வெளிப்படுத்துது குமாரன் பிறப்புல. அந்த தந்து பிதாவான எவ்வளவு நேசம் உள்ளவர் பாருங்க. அவருக்கு கைத்தட்டல் போடலாங்க தெய்வத்துக்கு, பிதாவாகிய தெய்வத்துக்கு. பாருங்க எவ்வளவு நல்ல தெய்வம். யோவான் 3:16 படிக்க படிக்க நானும் பாக்குறேன். இந்த 10 குலோப் ஜாம் கூட ஒரு 10 வாட்டி மேல சாப்பிட்டோம்னா இடம் நமக்கு. இன்னைக்கு எல்லாம் எத்தனை பேர் சாப்பிட போறீங்க வீட்டுல? இல்லையா? ஏன் மாவு வாங்கலையா? இப்ப ரெடிமேடா மாவு வந்துச்சு. குலோப் ஜாம்லாம் பரட்டுறதுக்குலாம் இப்ப யாருமே நேரம் இல்லை. ஒரு என்னது குலோப் ஜாமுன் ரெடி பண்ணலாம். என்னது ஸ்விக்கி ஃபுட்ஸா? அது ஆர்டர் பண்ணா ஒரு 2-3 வந்துடும். கரெக்டா இல்லையா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு வரலாம். 10 வாட்டி சாப்பிட்டாலே குலோப் ஜாமுன் அந்த இதெல்லாம் கூட போர் அடிச்சிடுங்க. ஆனா இந்த வசனத்தை நீங்க எப்படியும் வாசிச்சு பார்த்தே இருக்குன்னா நீங்க என்னையுமே இனிப்பு தகட்டாத இனிப்பு இருக்கும். கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மயப்படுத்தலாமா? அந்த பிதா தந்த பரிசு
உங்களை என்னையும் சிறப்பு படுத்திருக்கு. என்ன சிறப்பு? உங்களை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குது இல்ல அந்த சிறப்பு. அதெல்லாம் கூட வேஸ்ட்டுங்க. உலகமெல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை நல்லா டீப்பா வாசிங்க. உங்களுக்கு என்ன அந்த கிஃப்ட் கொடுத்துருக்கு பாருங்க. நிலைவாழ்வு, நித்திய ஜீவன். அதை நினைச்சு நம்ம கரங்கத்திட்டே ஒரு பிறப்பை செலிபிரேட் பண்ணுவோம். கரங்கத்திட்டே ஹல்லேலூயா. நிலைவாழ்வு தருகிற தெய்வம், நித்திய ஜீவனை அருளுகிற தெய்வம். அது மாத்திரமா உங்களை என்ன எப்படி சிறப்புப்படுத்திருக்கு தெரியுமா அந்த வேத வசனம்? வாசி லூக்கா 1:33 வாசிங்க. அட பர்த்டேக்கு வந்த நாங்க கூட வாங்க சிறப்பு பெறோம். ஆமா, நீங்கள் நான் சிறப்பு. அந்த அதே ஆளுகையை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்காரு. அது நீ வாசிங்க. யோவான் 1:12-13 வாசிங்க. அவர் எப்படி பெரியவரா இருக்கிறாரோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யாருங்க அவங்களாம்? அவங்க எப்படிப்பட்ட வல்லமையை பெற்றிருக்கிறாங்க? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா? யோவான் 1:12 அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய ஒரு அதிகாரம், ஆளுகை. இதை எப்படி இயேசு கிறிஸ்து பிள்ளையா பிறகு அவர் ஒரு பெரியவராக காணப்படுகிறார். அவர் அதே போல அவரை நீங்க நேசிச்சீங்கன்னா உங்களை பாவத்தினால தலை கவிழ்ந்த ஒரு அடிமைத்தனத்துல இருந்த உங்களை என்ன பண்றாரு? அதுல தட்டி தூக்கி உங்களை எப்படி கொண்டு வர்றாரு? உங்களை மத்தவங்க முன்னாடி தலை நிமிர்ந்த வாழ்வை ஒரு பெரியவர்களாக உங்களை மாற்றுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது பணிவோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக உங்களை பெரியவர்களாக ஆக்குகிறார். ஏன்னா பிள்ளை இருக்கிறவங்க அதிகாரம் பண்ண முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அடிமைத்தனத்துல அதிகாரம் பண்ண முடியுமா? ஒரு வேலைக்காரங்களா இருக்கிறவங்க அதிகாரம் பண்ண முடியுமா? ஆனா பிள்ளை என்று அதிகாரம் முடியுங்க என்ன பண்ண முடியும்? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதை நீங்க நினைச்சு நீங்க செலிபிரேட் பண்றீங்களா? இதை நினைச்சு நாங்க செலிபிரேட் பண்ணோம். எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. பிதாவானவர் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் சாதாரண கிஃப்டா? அது ஒரு அழியாத கிஃப்ட். இது எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கிஃப்ட் தான் அந்த இயேசு. அந்த இயேசுவின் மூலமா வருகிற சந்தோஷம், இயேசுவின் மூலமா வருகிற சந்தோஷம், அந்த அமைதி அவர் எப்படி தனக்கு கிடைத்தது. அதான் அந்த வசனம் வாசிங்க. ரோமர் 8:32 வாசிங்க. அருமையான வசனம் அந்த வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அது இந்த கேள்வியை பாருங்க. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு, இதை உங்களை சிறப்புப்படுத்தி வச்சிருக்கிறது நீங்க உணர்றீங்களா? நீ அவரை மட்டும் நான் பாடிட்டு துதிச்சுட்டு நீ கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ் இல்ல. அவரை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா தான் இதெல்லாம் கண்ணு திறக்கப்படும். உங்களையும் அவர் சிறப்புப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நித்திய ஜீவனும் கொண்டு போறாரு. தகுதியற்ற எங்கேயோ ஒரு மூலையில நம்ம வாழ்றதுக்கு என்ன சொல்றது, ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்த நம்மள, பாவத்துல அடிமைத்தனம் வாழ்ந்த நம்மள இன்னைக்கு பரிசுத்த வாழ்வை கொடுக்குறாருன்னா அது யார் மூலமா கிடைக்குது? அதுதான் அந்த வசனம். மத்தேயு 1:21 மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. அதனாலதான் நமக்கு மறுவாழ்வே கிடைச்சிருக்கு. அவர் தமது ஜனங்களின் அப்பதான் அதுதான் அந்த வேறு எந்த தெய்வமும் பாவங்களை நீக்கி இந்த உலகத்திலேயே கிடையாது. யாருமே தெய்வம் என்று கருதப்படுகிற எதுவுமே பாவங்களை நீக்கி பரிசுத்த வாழ்வை அருள் மாற்றம் இல்ல. நித்திய ஜீவன் கொண்டு நடத்துறது யாருமே இந்த உலகத்துல யாருமே இல்ல. அப்ப நீ இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரும் இவ்வளவு பெரிய சிறப்பு பெற்றிருக்கிறேனே, நான் என்ன பண்றது? இந்த விருந்தினர்கள்லாம் போகும்போது மொய் வச்சு போயிடுவாங்க. நான் பர்த்டே ஃபங்க்ஷன் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். நான் மொய் வச்சு போனேன், இருதயத்தை இங்க கொடுத்துட்டு போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என் இருதயத்தை என் இயேசு கிட்ட கொடுக்க போறேன். இவ்வளவு தூரம் செஞ்ச தெய்வத்தை நான் மொய் வச்சு இந்த பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டு போற மாதிரி நான் அப்படியே மறந்துட்டு போறோம் இல்ல. என் இருதயத்தை இயேசு கிட்ட அர்ப்பணிக்க போறேன். இது எல்லாமே எனக்கு ஒண்ணு கூட விடாம நான் பெற்றுக்கொள்ளணும். இவ்வளவு பெரிய சிறப்புகளை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அதை நீங்க முழுமையா உணர்ந்து ஏற்றுக்கொண்டாதான் நாம இதை அனுபவிக்க முடியும். நல்லா கவனிங்க. இன்னும் அதிகாரங்கள் நம்ம கொடுத்திருக்கிறாரு. நீங்க இதை உணர்ந்தீங்கன்னா கிறிஸ்துவின் பிறப்ப நம்ம கடைசி நாட்கள் ஆளுகை செய்பவர்களா மாறுவோம். வெளிப்படுத்தல் 28:5 வாசிங்க. இதெல்லாம் பிசாசு காட்ட மாட்டான் உங்களுக்கு. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இப்பதான் சொன்ன உங்களுக்கு ஆளுகையின் சிறப்பை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. கரெக்டா இல்லையா? அந்த சிறப்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும். முடிவுல கூட பாருங்க, எண்ட்ல உங்களை கடவுள் பரலோகத்துல சேர்க்கும் போது எல்லாமே உங்களை ஒரு ஆளுகை செய்பவர்களாக உங்களை மாற்றி விடுவார். ஆயிரம் வர அரசாட்சியில எல்லாத்தையும் உங்களை எப்படி பட்டவரை மாத்துவாரு? அவருடைய பிறப்பு அதனுடைய எண்டு பாருங்க, எங்க போய் கொண்டு நிறுத்துது பாருங்க. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளையை படிக்க வச்சு IAS ஆக்கணும்னா அந்த IAS ஆகிறவர்களும் அவங்களுடைய மனசுனா அது அவங்க அம்மாவுக்கு ஓயாது. அது போல உங்களை ஒரு ஆளுகை செய்பவர்களாக மாற்றுகிற வரையிலும் கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு உங்களை விட்டு அந்த நீங்க அந்த அளவுக்கு அவரும் நீங்க பிணைப்பா இருக்கணும்.
அப்ப நீங்க என்னைக்கு எப்போ வாழ்க்கையில முன்னேறணும்னா முன்னுக்கு இயேசு வைக்கணும். எப்ப வாழ்க்கையில முன்னாடி இயேசு வைக்க 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 நீங்க முன்னேறிட்டே போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க பாருங்க. பலூன் கூட அது பரவாயில்ல இருக்கட்டும், அது ஒரு கைத்தட்டு தான். நம்ம அதை ஒரு நல்லதா எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? பலூன் என்ன பண்ணுது? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு அவிசுவாசம் உடஞ்சி போனோம். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? பலூன் மாதிரி நீங்க அதுதான் அதுக்கு உணர்த்துதுங்க. அது அப்படி என்ன பண்ணி உங்க இதயத்துல அவிசுவாசம் வந்து பலூன் மாதிரி இருக்கும். என்ன பண்ண இன்னைக்கு அது உடஞ்சி போயிடும். நீங்க கிறிஸ்துவின் பிறப்பு இதெல்லாம் எனக்கு தருது, அந்த சிறப்பை நான் பெறுகிறேனா? உலகத்துல இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு பதவி கூட அவன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஈக்குவலான பதவி யாருக்குமே பிள்ளைனா பிள்ளை, ஒரு அடுத்தடுத்த ஒரு வேலைக்காரன் அந்த மாதிரி. ஆனா இயேசு கிறிஸ்து ரட்சித்து நம்மள பிள்ளையாக மாற்றி அவருடைய இடத்துல இடம் கொடுக்குறாரு. அந்த பாக்கியத்தை பெறுவது நமக்கு தகுதி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை நினைச்சு அவருடைய பிறப்பை போற்றுவோம். கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல குருடன் பார்வையற்றவன ஒரு நாடு கொஞ்சம் யோசிச்சு நம்மளோட வாழ்க்கையை நான் இப்படிதான் நினைச்சு வைப்பேன். இயேசு இங்க நிக்க வச்சு பேசுறதுக்கு என்ன இருக்குது இருக்கு. என்னைக்கு வந்து நிக்க வச்சு பேசுறாருன்னா அது இயேசுனுடைய ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் என்ன குறிச்சு யோசிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த உணர்வு இருந்ததுதான் இதை சொல்லி நீங்க நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை போட்டுருங்க. நடுக்காட்டுல ஒரு பார்வை இல்லாதவன, நடுக்காட்டுல எப்படிப்பட்ட நடுக்காடு நீங்க நினைக்கிற இந்த மாதிரி நடுக்காடு சிங்கம் என்னென்ன இருக்காங்க, புலி, கரடி, யானை இதெல்லாம் இருக்கிற காட்டுல ஒரு பார்வை இல்லாத குருடனை தடி வச்சுட்டு போற அந்த குருடனை தடியும் தடிக்கு விட்டுட்டு அங்க அவனை விட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இல்ல அவன் எப்படி இருக்கும்? பாவம் நம்மளுடைய பாவ வாழ்க்கையில அப்படிதான் இருந்தோம். ஒவ்வொரு எதேச்சியா தச்சது போலதான் கர்த்தர் நம்மளை பாதுகாத்துருக்காரு. அவ்வளவு பெரிய கொடூரமான காட்டுல தடியும் தட்டி விட்டுட்டு அவன் ஒரு குருடன் எப்படி அங்க நிப்பானோ அப்படிதாங்க நான் இருந்தேன். எனக்கு வாழ்வு தந்தவர் அந்த இயேசு. இன்னைக்கு பார்வையும் கொடுத்து தடியும் இல்லாம பார்வையும் கொடுத்து கையை பிடிச்சி நடத்தி முடிவு வரலும் நித்திய ஜீவனும் கொடுப்பேன்னு சொல்லி நடத்துறாரு. அந்த இயேசு எனக்கு போதும். அந்த இயேசுடைய பிறப்பை நான் இதை உணர்ந்து நான் அவரை செலிப்ரேட் பண்ணுவேன். இவ்வளவு தூரம் என்னை சிறப்புப்படுத்தி வச்சிருக்காரு. இதை உணர்ந்து அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? கரங்களை தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? ஓகேவா? இப்ப இந்த ஒரு சில வசனங்களை வாசிங்க. லூக்கா 1:78-79 வாசிங்க. அவர் என்ன மாதிரிலாம் பண்ணிருக்காரு பாருங்க. அந்த இருளில் இப்பதான் சொன்னேன், பார்வையற்றவனுக்கு அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விக்கிரத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அருணோதயம் சந்திக்கலன்னா நீ இந்த பார்வையற்றவனை போலதான் இருந்திருப்பேன். என் வாழ்க்கை அப்படிதான் போயிருக்கும். மத்தேயு 4:15 வாசிங்க. எப்படி நம்மளை சிறப்புப்படுத்தி வச்சிருக்காரு பாருங்க. குருடர்களா இருந்து நம்மள பார்வையுள்ளவர்களா மாற்றி இருக்கிறார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய நம்ம ஒரு கர்த்தருடைய கிருபையில் எவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கிறோம். இதை உணர்றீங்களா? இதை உணர்ந்த அவருடைய கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பிறப்பை போற்ற வேண்டும். மூணாவது காரியம் என்ன சொன்ன? கிஃப்ட். அவர் நமக்கு வந்து கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். என்ன கிஃப்ட் நான் சொன்னேன்? சூப்பரா சொன்னீங்களே. மறுபடியும் எதுவா வாசிங்க. யோவான் 3:16 மறுபடியும் வாசிக்கலாம். தப்பே கிடையாது. இவ்வளவாய் உலகத்தில் அப்பா எவ்வளவு நல்ல தெய்வம். இன்னைக்கு மூணாவது சொன்ன அந்த காரியம் என்ன? நமக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிஃப்ட் வந்து நான் இதுதான் சொல்லி ஒரு குறைவான கிஃப்ட் நான் காட்டிடக்கூடாது. அதுக்குதான் இந்த யோவான் 3:16 நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த யோவான் 3:16 சொல்லப்படுகிற கிஃப்ட் என்ன கிஃப்ட்? அப்போ நீங்க ஒண்ணு சொல்லலாம், தினந்தோறும் நீங்க கிஃப்ட்டுகளோட தான் இருக்கீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? தினந்தோறும் ஒரு கிஃப்ட் உங்ககிட்ட இருக்கு. ஆனா அந்த கிஃப்ட் நீங்க இறந்த பிறகுதான் அது திறக்கப்படும். என்ன கிஃப்ட் அது? ஆனா இங்க இருந்து நீங்க தரிசனங்களை காண முடியும். பரலோக தரிசனத்தோடவே நீங்க வாழ முடியும். எனக்கான கிஃப்ட் திறக்கப்பட்டு அங்க நான் எப்படி இருப்பேன் அதை நீங்க நினைக்கணும். அதை கிறிஸ்துவின் பிறப்பு அதெல்லாம் நீங்க நினைச்சாதான் நீங்க அந்த பிறப்பை நீங்க அர்த்தப்படுத்துறீங்க. இதை மாதிரி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லைன்னா அப்படியே வந்தோம் போனோம் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் பிறப்பு முதல்ல இந்த யோவான் 3:16 யோசிச்சு பாரு. இந்த கிஃப்ட்டை தினமும் நமக்கு கொடுத்துருக்கு. அதனால்தான் தெய்வம் நமக்கு ரட்சிப்புன்ற கிஃப்ட்டை கொடுக்குறாரு. நான் நோட் பண்ணீங்க. மூணாவது என்ன சொன்ன? நமக்கு மூணாவது என்ன தலைப்பு சொன்ன? கிஃப்ட். அந்த கிஃப்ட் ரட்சிப்புன்ற கிஃப்ட். ரட்சிப்புன்ற கிஃப்ட்டை நமக்கு வந்து எப்படி கொடுக்குறாருன்னா இலவசமா கொடுக்குறாரு. என்னதுங்க? இலவசமா கொடுக்குற அந்த கிஃப்ட்டை நீங்க இன்னைக்கு அதை உணர்றீங்களா? அதனாலதான் இலவசமா கொடுத்ததுனால நீங்க அலட்சியமா அதை எடுக்க கூடாதுன்னா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீ என்னது
குறித்து அக்கறையற்றவளா நம்ம வாழக்கூடாது. கிறிஸ்துவின் பிறப்பு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு கிஃப்டா கொடுக்குது. ஒரு பர்த்டே பேபிக்கு பொதுவா எல்லாரும் மத்தவங்க தான் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, ஆனா அவரு தான் நமக்கு கிஃப்ட்டுகளை கொடுக்குறாரு. அதுல மிகப்பெரிய கிஃப்ட் அவரே நமக்கு கிஃப்ட். அருமையா சொன்னாங்க. அவங்களுக்கு அவர் கரங்க தட்டி அவர் நாமத்தை பயன்படுத்தலாமா? அவரே நமக்கு கிஃப்ட். அவர் நம்ம கூட இருந்தா சந்தோஷம் நம்ம கூட இருக்கும், சமாதானம் நம்ம கூட இருக்கும். அப்ப நீங்க இன்னைக்கு மூணாவது நம்ம என்ன கிஃப்ட் பெற்றிருக்கோம்? மூணாவது பிறந்த நாள்னா இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது கிஃப்ட். அந்த கிஃப்ட் நமக்கு ஆல்ரெடி தினமும் இருக்கு. அந்த கிஃப்ட் தான் வந்து ரட்சிப்பு, நிலைவாழ்வு. இன்னும் ஒண்ணு, பரிசுத்த ஆவியாக அவர் நம்ம கூட இருக்கிறார். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த கிஃப்ட்டுகள் எல்லாம் நீங்க தினமும் நம்ம அந்த கிஃப்ட்டை நம்ம வந்து பாதுகாத்து நம்ம அந்த கரெக்டா நம்ம அந்த நேரத்துல அதை வந்து என்ன பண்ணணும்? ஓபன் பண்ண வேண்டிய இடங்கள்ல ஓபன் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்க இதை மனதுல இருத்தி கொள்ளுங்க. மூணாவது காரியத்தை நீங்க மறந்துடாதீங்க. யோவான் 3:16 மறக்காதீங்க. ரட்சிப்பை தினமும் பெறணும். எத்தனை பேர் என்ன ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது? உண்மையிலே அது ஓகே, அது ஒரு சாட்சி தான். அதான் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்ன்றதே ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணா நம்ம வாழ்க்கையில வாழ்றதுனால சேறுகள் பட செய்யலாம், ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. அதனால்தான் வெளிப்படுத்தல சொல்லப்படுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். அப்போ நம்ம ரட்சிப்பை காத்து கொள்ளணும். இந்த பிறப்பெல்லாம் இதெல்லாம் சொல்லி தருது. இவ்வளவு பெரிய காரியத்தை எனக்கு கொடுத்துட்டு நீங்க போயிருக்கிறீங்க. சந்தா பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம், இருள் இருக்கு ஜனம் வெளிச்சம், பிளஸ் பரிசுத்த வாழ்வு, பாவங்களை நீக்கி ரட்சிப்பு தரீங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணணும்? தக்க வைத்துக் கொண்டு கரெக்டா அதை நான் வந்து நேசி தக்க வைக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கிஃப்ட்ஸை நீங்க நேசிக்கணும். ஓகே, என்ன சொன்ன? அந்த கிஃப்ட்டை நீங்க என்ன பண்ணணும்? நேசிக்கணும்னா என்ன பண்ணணும்? யாராவது கிஃப்ட் வேண்டாம் விருப்பம் வாங்குவாங்களாங்க? நீங்க யோசிங்க. கிஃப்ட் யாராவது வேண்டாம் விருப்பம் வாங்குவாங்களா? வேணாங்க, கிஃப்ட் வேணாங்க அப்படியே சொல்ல. உங்களுக்கு ஏதோ கிஃப்ட் இருக்கு, அதுல ஒரு சாதாரண ஒரு பேனா தான் இருக்குங்க. ஒரு கிஃப்ட் ஒரு அந்த அலங்கரிக்கப்பட்ட ஒரு கவர்ல போட்டு தராங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? வாங்கிப்பீங்களா? அது யாராவது வச்சுட்டு வேணாங்க அப்படி யாராவது சொல்லுவீங்களா? யாராவது ஏன் சொல்ல மாட்டீங்க? அது ஒரு கவர், அந்த அழகா அதை பார்த்து ஏதோ கொடுத்துருக்காங்க. உள்ள பார்த்தா வெறும் பேனா தான் இருக்கும். அந்த வெங்காயத்தோட இருக்கிற மாதிரி பேனா ரெண்டாடா, அது ஏமாறாது ரெண்டாவது. ஆனா நம்ம கர்த்தர் நம்மளை ஏமாத்த மாட்டாரு. இவ்வளவு காரியங்களை உள்ளுக்குள்ள வச்சு கொடுக்குறாரு அந்த கிஃப்ட. அதை நீங்க தினமும் அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. அதுல ஒரு கிஃப்ட் மட்டும் நீங்க இறந்த பிறகு கிடைக்கும். என்ன கிஃப்ட் அது? நித்திய ஜீவன். மற்றதெல்லாம் நீங்க தினமும் அனுபவிக்கலாம். எத்தனை பேர் பேக் பண்ணி பீரோலயே வச்சிருக்கீங்க? வருஷம் கிறிஸ்துமஸ் தான் ஓபன் பண்றீங்களா? சந்தோஷம் எல்லாத்தையும் சந்தோஷம் பிரியம் கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்க பிரியம். இன்னைக்கு அவ்வளவுதான், நல்லா பிரியாணி சாப்பிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஏப்ப விட்டுட்டு அடுத்த நாள் மறுபடியும் பழையபடி அப்படியே நம்ம இருந்துடக்கூடாது. எப்பவுமே தினமும் நம்ம அனுபவிக்கணும். அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். அப்ப என்ன ஒரு இதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 3 காரியம் நமக்குள்ள எப்பவுமே ஷார்ப்பா இருக்கும். என்ன சொன்ன? கண்ணு, முகத்தை சொல்ல, கண்ணு, வாயு, காது. என்னதுங்க? உடனே இந்த குரங்கு போட ஞாபகம் வருது. இப்படி கண்ணை கட்டி அதில் கொண்டு மனசாக போடக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? நம்ம முக்கியமானது என்ன? முகத்துல கண்ணு, காது. இதுல கவனத்தை நம்ம பெறறதுக்காக இந்த 3மே முக்கியம். நம்ம வேதத்துல காட்ட போறேன். 3 பேரை காட்ட போறேன். இந்த 3 பேருடைய குணம் நமக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம சூப்பரா வச்சிருக்கணும் அர்த்தம். நான் காட்ட போற இந்த 3 நபருமே ரொம்ப பேசாதவங்க, ரொம்ப அமைதியானவங்க. யாருங்க? ஆனா கிறிஸ்டியன் பிறப்பும் போது கூட ரொம்ப அவங்க பேசின வார்த்தை ரொம்ப பலமா இருக்குது. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான், ரொம்ப பேசி இந்த உலகத்துல ரொம்ப வேற எதுவுமே டச் வச்சுக்கூடாது. ஆனா கிறிஸ்டியன் பிறப்பை பார்த்தோம்னா அவங்க ரொம்ப பேசுறாங்க, பலமா பேசுறாங்க. கொஞ்சம் பேசினாலும் அந்த பலமா தெரியுது. அந்த 3 பேரை காட்டட்டா? ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட்னா யாருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எதுக்கு சொல்லலாம்? கண்ணுக்கா, காதுக்கா, வாய்க்கா? சரி, கண்ணுக்கு சொல்றேன். சிமியோன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்களை வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்களை எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் பிறப்பின் சந்தோஷங்களை, அவர் பிறந்ததை நினைச்சே இருக்கக்கூடாது. பிறப்பின் சந்தோஷங்களை நம்ம கண்கள் எப்படி பார்க்கணும்? வாசிங்க, லூக்கா 2:19 வாசிங்க. அவர் பாருங்க. சாரி சிஸ்டர், ஒரு நிமிஷம். லூக்கா அது வசனம் சொல்லுமா? அது கண்ணுக்கு நான் சொல்லணும்ல. லூக்கா 1. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் 32 சாரி லூக்கா 2:32 வாசி. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். இது யார்? இது இந்த நபர் யாரு? சிமியோன். இன்னைக்கு இந்த கிறிஸ்து கொடுத்த கிஃப்டினுடைய சந்தோஷத்தை, அந்த நிலைவாழ்வு, நித்திய ஜீவன், சந்தோஷம், சமாதானம், இவைகள்லாம் நம்ம தினமும் நம்ம கண்கள் என்ன பண்ணுமா? உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள். இன்னைக்கு அந்த பிறப்பை நம்ம பிறந்ததே நினைச்சிருக்கோம். அது பிறந்து நம்ம கொடுத்த காரியங்களை நம்ம ரட்சத்தை நம்ம கண்கள் என்ன பண்ணோம்?
இந்த கிஃப்ட்ஸை நம்ம கண்டுகொண்டே இருக்கணும். இந்த நித்திய ஜீவனை குறித்து நம்ம கண்கள் தரிசனத்தோடவே இருக்கணும். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? தரிசனம் ஆண்டவரே நாங்க போறோம் அது அப்படின்னு இருந்தா தான் நீங்க இன்னைக்கு இந்த சிமியோன் காத்திருந்து பெற்றது போல கிறிஸ்துவின் வருகை இரண்டாம் வருகையை நீங்க பெறுவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் முதலாம் வருகையோட நிறுத்திக்கிறதுக்கு இல்ல, இரண்டாம் வருகை ஒண்ணு இருக்கிறது. அப்ப நம்ம கண்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாதான் அந்த ரட்சணையத்தை உண்மையிலேயே நம்ம கண்டு நம்ம அவரோட போக முடியும். கரங்களை தட்டி அவர் நாம் தமைப்படுத்தலாமா? சும்மா முதல் வருகையை மட்டும் நாங்க பேசிட்டு போறதுக்கு, கரங்களை தட்டு அப்படியே கை தட்டு போறதுக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம கண்கள் என்ன பண்ணோம்? இரண்டாம் வருகையில அந்த ரட்சணத்தை காணுகிற அளவுக்கு நம்ம அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் தினமும் அனுபவிச்சாதான் அந்த ரட்சணத்தை உண்மையிலேயே நம்ம காண முடியும். அந்த சிமியோன் கண்டது போல. இது எத்தனை பேர் உணர போறீங்க? அந்த மாதிரி என் கண்களை வச்சுப்பேன் நீங்க சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது என்ன சொன்ன? வாய். ரெண்டாவது நீங்களே சொல்லுங்களேன். கண்ணு சொல்லிட்டா, ரெண்டாவது வாய். வாய் எப்படி இருக்கும்னா, அவங்களும் ரொம்ப, இப்ப நான் சொல்ற அந்த நபர்ல ரொம்ப பேசுறவங்களே கிடையாதுங்க, ரொம்ப அமைதியானவங்க. ஆனா கிறிஸ்துவின் பிறப்பு நேரத்துல எல்லாமே செயல்பட்டுச்சு, பலமா செயல்பட்டுச்சு. ஒருத்தருக்கு கண்ணு, ரெண்டாவது பார்க்கறது வாய். லூக்கா 2:38 வாசிங்க. எல்லாருக்குமே கண்ணு மூக்கு வாய் செயல்பட்டா கூட அவரை குறித்து நான் சொன்னேன், இவங்க எல்லாமே ரொம்ப பேசாதவங்க, ரொம்ப அமைதியானவங்க. ஆனா கிறிஸ்துவின் பிறப்பு வரும், அது அந்த முதலாம் முறை அவரை பார்த்த உடனே எப்படி ஆயிடுச்சு? அவங்களுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. கண்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், செவிகளுக்கு அவ்வளவு சந்தோஷம், இருதயத்திலே மொத்தமா அவங்களுக்கு சந்தோஷம். இன்னைக்கு அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த அம்மா பாருங்க, இந்த அண்ணான்ற இந்த அம்மா எத்தனை வயதுங்க? 21 வயசா? எத்தனை வயசு? 84 வயதுல அவங்க வந்து ஆக்டிவ் ஆகி அவ்வளவு நாள் அமைதியா இருந்து சர்ச்சுக்குள்ள ரொம்ப பேசாம அமைதியா இருந்தா அந்த அம்மா இயேசுனுடைய அந்த பிறப்பின் வருகையை கேட்டவங்க எப்படி ஆயிட்டாங்க? அந்த ஹாப்பினஸ் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு நமக்குள்ள கிறிஸ்துமஸ் மட்டும் தான் இருக்குதா? எப்பவுமே இருக்கணும் அந்த ஹாப்பினஸ். பேசுவீங்களா? இன்னைக்கு கிறிஸ்துவின் பிறப்பின் சந்தோஷத்தை பேசுவீங்களா? பிறந்ததை குறிச்சே பேசாதீங்க. பிறந்துட்டார் அவர் மறுபடியும். பிறப்பில நான் அடைஞ்ச சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கிறது இல்லாம மத்தவங்களும் புகழ்ந்து பேசுங்க. வேற எதுக்கும் ரொம்ப அமைதியாயிடுங்க. அவங்க கிட்ட நிறைய கத்துக்கலாம். மற்ற காரியங்கள்ல அமைதியாயிடுங்க. இந்த காரியங்கள்ல எப்படி ஆயிருங்க? பலமா பேச ஆரம்பிச்சிருங்க. வாய் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை குறித்து பேசும்பொழுது பாடும்பொழுதும் வாய் எப்படி இருக்கணும்? பலமானதாக பேசுங்க. அன்போடு கூட பேசுங்க. நிச்சயமா மத்தவங்க அந்த அன்பை பெற்றுக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப வாய் முடிஞ்சிச்சா, அடுத்து என்னது? காது. இந்த அம்மா எனக்கு உண்மையிலேயே சொல்றாங்க, பைபிள் கேரக்டர்ல இவங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு லேடியிலேயே இவங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டா கண்டுபிடிச்சிங்க, சூப்பர். லூக்கா 2ஆம் அதிகாரம் எங்க இருக்கும் அது? லூக்கா இல்ல மரியா, அந்த அம்மா பாருங்க எழுதி வச்சிருந்தேன். 2:19 வாசிங்க. மரியாளோ அந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். நாங்க போட்டுருக்கு தன்னுடைய பிள்ளை அந்த அம்மா வந்து பேசியிருக்கிறாங்க. அவங்களும் பலமா பேசுறவங்க தான். அவங்களுக்கு அவங்க அவ்வளவு தூரம் பேசாத ஆள். எங்கே பாருங்க, தேவதூதன் வந்து சொன்ன பிறகு இந்த காரியங்கள்லாம் உள் வாங்கிட்டு எப்படி பேசியிருக்கிறாங்க. நீங்க வீட்டுல போய் வாசிங்களேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் எடுங்க தயவுசெய்து. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. மரியாள் ஆண்டவருக்கு அடிமை சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க லூக்கா லூக்கா 1:46 மட்டும் முதல் வசனம் வாசிமா. அவங்க எப்படி பேசுறாங்க பாரு. ஆத்மா போதும். அவங்க வாயை விட அவங்க ஆத்மா எங்க இருக்கு? வாயில பேசுறாங்க, பள்ளமானதா இருக்கு. ஆனா பாருங்க, அவங்க என்னதான் எல்லாத்தையும் தன்னுடைய பிள்ளைகளை குறிச்சு பிள்ளையை குறிச்சு பேசும்போது இருதயம் எல்லாத்தையுமே அவங்க இருதய சங்கதியெல்லாம் என்ன பண்ணிச்சாங்க? இப்ப நான் இன்னைக்கு சொல்ற அந்த வார்த்தைகள்லாம் நீங்க எங்க வைப்பீங்க? ஃபைனலா எங்க போகணும்? நான் அதான் பேசிட்டு இருக்கிறேன். அங்க அந்த அம்மா பத்தி பேசிட்டு அப்படியே போயிட்டு வரது இல்ல. நம்ம இருதயமா அப்படி இருக்கோம், அவங்க இருதயம் போல. அந்த கிறிஸ்துவின் பிறப்புல நம்ம அடைஞ்ச சந்தோஷம், சமாதானம், விடுதலை, நிலைவாழ்வை குறித்த சங்கதிகளை நம்ம எங்க வைக்கணும்? இருதயத்துல வச்சு இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க? வாசிங்க அதை. மத்தேயு 1 வாசிங்க. அந்த அம்மாவை பத்தி எங்க வருது? லூக்கா 2:19 வாசிங்க. மரியாளோ அந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். எத்தனை பேர் சிந்தனை பண்ணுவீங்க? இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு தேவையில்லாத காரியங்கள்லாம் சிந்திக்க. அந்த அம்மா இப்ப நான் சொன்ன அந்த 3 நபருமே தேவையில்லாம பேச மாட்டாங்க, தேவையில்லாத காரியங்களை பார்க்க மாட்டாங்க, தேவையில்லாத காரியங்களை கேட்க மாட்டாங்க. இந்த 3 பேருமே அவ்வளவு ஒரு ஒழுக்கம், பரிசுத்தவான். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 3 காரியங்களும் 3 பேர் இருந்தது போல நம்மளை ஒப்பு கொடுப்பீங்களா? எத்தனை பேர் நம்மளை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம அவனுக்கு பெறுகிற கிஃப்டை நம்ம தினமும் அனுபவிக்க முடியும். என் இருதயத்துல வச்சு சங்கதியெல்லாம் நினைச்சு நான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நான் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பேங்க. அனுபவிச்சு நீங்க இருந்து பாருங்க. நித்திய ஜீவன் பெறுகிறவர்களும் அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கும். ஆமென். இன்னைக்கு வந்த எல்லாருமே இந்த சந்தோஷத்தை பெறணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அதை நீங்க நிச்சயமா பெறுவீங்க. இப்ப சொன்ன இந்த 3 காரியங்கள் ஞாபகம் வச்சுங்க. யாரை முதல்ல வைக்கணும்? கிறிஸ்துவின் பிறப்புல கிறிஸ்துவ முதல்ல வைக்கணும். இன்னைக்கு அந்த சிறப்பை நீங்க முன்னாடி வச்சு சிறப்படுத்துறீங்கன்னா நாம சிறப்படைஞ்சதை நீங்க உணர்வீங்க. 3வது என்னது? அவர் கொடுத்த கிஃப்ட்ஸ். அதை நீங்க உணரணும்னா 3 காரியங்கள் எப்பவுமே ஷார்ப்பா இருக்கணும். என்ன சொன்னேன்? கண்ணு, வாய், காது. ஓகேவா?
எல்லாருக்கும் இப்ப சொல்றேன், நீ உணர்ந்திருப்பீங்கன்ற உணர்வோடு கூட அர்த்தத்தோட இப்ப சொல்றேன், ஹாப்பி கிறிஸ்மஸ், காட் பிளஸ் யூ.